உலகத்திலே ஒரு நல்லவன் இருக்கிறான் என்றால் அது நாம தான் நம்ம நம்பிக்கிட்டு இருப்போம். ஆனால் நம்ம வீட்டம்மாட்டையோ நம்ம கணவர்கிட்டையோ நம்ம பிள்ளைங்கிட்டையோ நம்ம கிட்ட வேலை பார்க்குறவங்ககிட்டே கேட்டு பாருங்க, உலகத்திலே அயோக்கிய பயல் வந்தான் அப்படிம்பாங்க. மனிதன் மகத்தான சல்லி பயல் அப்படின்னு சொன்னார். நல்லா யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு மனிதனும் 100% நல்லவனாகவும் இருக்க முடியாது. எந்த ஒரு மனிதனும் 100% கெட்டவனாகவும் இருக்க வாய்ப்பே இல்லை. 90% கெட்ட மனிதன் கூட ஏதாவது ஒரு நல்லது செஞ்சிருப்பார். 100% நல்லவராக நாம நம்புகிற ஒரு மனிதன் கூட யாருக்கோ ஏதோ ஒரு தீமையை நிச்சயம் செய்திருப்பார். அப்போ ஒரு மனிதனுக்குள் மகத்தானவனும் இருக்கிறான், மோசமானவனும் இருக்கிறான். ரெண்டும் கலந்த கலவைதான் மனிதன் என்பதை மிக அழகாக ஜி நாகராஜன் என்கின்ற எழுத்தாளர் பதிவு செய்திருக்கிறார். மனுஷன் மாதிரி ஒரு மோசமான மிருகம் எதுவுமே கிடையாது. ஏன்னா பாம்பு ஒன்று எதிர்க்க வருதுன்னா நமக்கு தெரியும், பாம்பு கொத்தும். புலி எதுக்க வருதுன்னா நமக்கு தெரியும், இது நம்மளை கடிச்சு சாப்பிடும். ஒரு கரடி எதுக்க வந்ததுன்னா சப்புன்னு நம்மளை அடிக்கும். குரங்கு வருதுன்னா நம்மக்கிட்ட ஏதாவது சேட்டை பண்ணும், இதெல்லாம் தெரியும். ஆனால் ஒரு மனிதன் எதிர்க்க வந்தால் அவன் என்ன செய்வான் என்பது யாருக்குமே தெரியாது. இறைவன் படைத்த விலங்குகளிலேயே மோசமான விலங்கு மனிதன் என்று அந்த கவிஞர் பதிவு செய்தான் என்றால், உங்க முன்னாடி நிற்கிற ஒரு மனிதனுடைய மனசில் என்ன இருக்கும், அவன் என்ன செய்வாங்கிறத யாருமே கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரு அறிவியல் கண்காட்சியில் 3 பெட்டியை சின்ன பிள்ளைங்க பள்ளிக்கூட மாணவர்கள் தயார் செஞ்சு வச்சிருக்காங்க. 3 பாக்ஸ் இருக்குது. அவங்களுடைய ஆங்கில ஆசிரியரை கூப்பிட்டு, ஐயா அந்த டப்பாவை எல்லாம் தரங்க அப்படின்னு இருக்காங்க. முதல் டப்பாவில் என்ன எழுதியிருக்குன்னா, இதற்கு பல்லில் விஷம் அப்படின்னு எழுதியிருக்குது. அவர் என்னது இதுன்னு டக்குன்னு திறந்து பார்த்தா உள்ள ஒரு பாம்பு படம் ஒட்டியிருக்கிறாங்க. ஆமாம், இதுக்கு பல்லில் விஷம் சரிதான் அப்படின்ட்டு அடுத்த டப்பாவை திறக்கிறார். அதில் என்ன எழுதியிருக்குன்னா, இதுக்கு கொடுக்கில் விஷம் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ இது என்னவா இருக்குன்னு திறந்து பார்க்குறார். ஒரு பெரிய தேள் உருவப்படம் வரைஞ்சிருக்கிறாங்க. ரொம்ப சரி. அந்த 3வது பெட்டியில் இதற்கு உடம்பெல்லாம் விஷம் அப்படின்னு எழுதியிருக்கு. இப்படி ஒரு ஜீவனை நம்ம கேள்விப்பட்டதே இல்லையேன்னு திறந்துருக்கிறாரு. கண்ணாடி இருந்திருக்கு. இவர் முகமே அதில் தெரிஞ்சிருக்கு. ரொம்ப தெள்ள தெளிவாக சொல்லிவிட்டார்கள், உடம்பெல்லாம் விஷம் கொண்ட உலகின் ஒரே உயிரினம் மனிதனை தவிர யாரும் கிடையாது. உடம்பெல்லாம் அது விஷம் வச்சிருக்குங்கிறத யாருக்கும் சொல்லாது. சிரிச்சுக்கிட்டே இருக்கும், அழகா இருக்கும், நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கும், பக்கத்தில் உட்காந்துருக்கும், தோல்ல கை போட்டிருக்கும், பின்னாடி குழி தோண்டிக்கிட்டே இருக்கும். அசந்த நேரம் அப்படியே உள்ள தள்ளி குழியை மூடி அந்த இடத்துல அது வந்து உட்காந்துருக்கும். பரிசல்காரிங்கிற பேரில் நான் ஒரு கவிதை தொகுப்பு போட்டிருக்கிறேன். அதில் நான் ஒரு கவிதை எழுதினேன். எனக்கு பின்னால் நீ தோண்டிய குழியில் தான் மரமாக வளர்ந்தேன் நான். தள்ளி விடுறதுக்கு ஒரு மனிதன் இருந்தா தூக்கி விடுறதுக்கு ஒரு மனிதன் இல்லாமலா போய்விடுவான். அந்த நம்பிக்கையில் தான் இன்னும் இந்த உலகம் சுற்றி கொண்டே இருக்குது.